எத்தனை கோடிங்க முதலீடு ஈர்த்தீங்க? நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம், முதலமைச்சர் இங்க ஊழல் பணத்தை, இங்க கொள்ளடிச்ச ஊழல் பணத்தை தான் அங்க போய் முதலீடு செய்ய போறாங்க அப்படின்னு. அப்ப எத்தனாயிரம் கோடிங்க முதலீடு இழுத்தீங்க அப்படின்னு கேட்டாக்க, ஒரு 15,000 கோடி ரூபாய்க்கு முதலீடு நாங்க இழுத்திருக்கோம். அதாவது ஜெர்மனியில 26 நிறுவனங்கள் கூட ஒப்பந்தம் போட்டு 7,020 கோடி ரூபாய். எப்படி 26 நிறுவனங்கள், ஜெர்மனி நிறுவனங்கள் சேர்ந்து 7,020 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. இங்கிலாந்துல 7 நிறுவனங்கள் சேர்ந்து 8,496 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. ஜெர்மனில 26 நிறுவனங்கள் சேர்ந்து உங்களுக்கு 7,020 கோடி, இங்க இங்கிலாந்துல 7 நிறுவனங்கள் சேர்ந்து 8,496 கோடி. இதெல்லாம் என்னங்க கணக்கு? அத்தனை நிறுவனங்கள் சேர்ந்து 7,000 கோடி தானா? சரி, மொத்தமா சேர்த்தா ஒரு 15,000 கோடி ரூபாய் வருது. அந்த 15,000 கோடி ரூபாய் முதலீடு இழுக்கத்தான் நீங்க ஜெர்மனிக்கு, இங்கிலாந்துக்கு ஒரு வார பயணத்துக்கு போனீங்களா? நீங்க இங்க டாஸ்மாக்ல ஊழல் பண்ண பணம் எவ்வளவு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி. சந்தி சிரிக்குதா? இப்ப சொல்லுங்க மக்களே, இவனுங்க டாஸ்மாக்ல ஊழல் பண்ண மொத்த தொகை ஒரு வருஷத்துக்கு மட்டும் 50,000 கோடி. இவனுங்க போய் ஒரு வாரமா பயணம் பண்ணி நான் முதலீடு இழுத்துட்டு வரணும், இவனுங்க போனது 15,000 கோடி. ஏன்னா நீங்க ஊழல் பண்ணதை விட ஒரு சின்ன அமௌண்ட் ஆயிடுச்சு. நான் சொல்றேன், இந்த 15,000 கோடியும் திமுகவுடைய பணம்.